பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான் என்பதாக. ஆறுதலாய் பேசும் தீர்க்க தரிசிய கம்ஃபர்டிங் ப்ராஃபட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு ரபி என்றும் ரபூனி என்றும் அழைக்கப்பட்டு போதகராக தன்னை காண்பித்தார். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி தன்னை நல்ல மேய்ப்பனாகவும் காண்பித்தார். பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் செய்து தன்னை சுவிசேஷகனாகவும் காண்பித்தார். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று எபிரேயர் நிருபத்தை எழுதிய ஆக்கியோன் இயேசுவை அப்போஸ்தலன் என்று அழைக்கிறான். அதுபோல இயேசு தீர்க்கதரிசி என்றும் அழைக்கப்படுகிறார். ஸ்தேவான் சொல்லுவான், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரிலிருந்து என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே என்று அப்போஸ்தலர் 7:37 எழுதப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை மாத்திரம்தான் நம்முடைய முன்னோடியாக முன்மாதிரியாக பார்க்க வேண்டும். இயேசு தீர்க்க தரிசன பார்வை உடையவராக இருந்தபடியால் எல்லாருக்கும் ஆறுதல் உள்ள வார்த்தையை, கிருபை நிறைந்த வார்த்தைகளையே பேசினார். யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோள் அல்ல. இயேசு சிட்சிப்பார், கண்டிப்பார், தண்டிப்பார், அடிப்பார். ஆனால் அவருடைய நோக்கம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும் என்பதல்ல. அவர் சிட்சிக்கிறார் என்றால் நாம் சுத்த பொன்னாக மாற வேண்டும் என்ற காரணம் மாத்திரமே என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதரை அவர் அதிகமாக சிட்சிக்கிறாரோ அந்த மனிதரை அவர் அதிகம் நேசிக்கிறார். மாத்திரமல்ல, அவனை கொண்டு அவருடைய திட்டத்தையும் நிறைவேற்றப் போகிறார் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். தாமார் விபச்சாரம் செய்து கர்ப்பவதியானாள் என்று சொல்லி அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று யூதா தாமாரை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தினான். இதை ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அதுபோல புதிய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து ஆக்கினை தீர்ப்படையும்படி சொன்னார்கள். இயேசு சொன்னார், உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்பதாக. அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். அந்த ஸ்திரீயின் மீது குற்றம் சுமத்தினவர்கள் எல்லாரும் இயேசு கேள்வி கேட்ட ஒரு கேள்விக்கு முன்பாக நிற்க முடியாமல் காணாமல் போய்விட்டார்கள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்ட இயேசு யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது கூட ஒரு கள்ளனை பார்த்து, நீ என்னோடு இன்று பரதீசில் இருப்பாய் என்று கூறினாரே, அவருக்கு இருக்கும் மன்னிப்பின் சுபாவம் யாருக்கு தான் காணப்படும்? ஆகையால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற தீர்க்கதரிசி நமக்கில்லை, ஆறுதலாய் பேசும் தீர்க்கதரிசியே நமக்கு இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைகள் நீங்கும், கண்ணீரை துடைப்பார், பாவங்களை மன்னிப்பார், உங்களை கண்மணி போல காப்பார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, நீர் உம்முடைய ஜனங்களை ஆறுதல் படுத்துகிற நல்ல தேவன். உம்மை போல நாங்களும் கிருபை பொருந்திய ஆறுதலின் வார்த்தைகளை பேசுவதற்கு கர்த்ததாமே எங்களை பழக்குவிப்பீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. காரிய சித்தியை உண்டு பண்ணும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் உம்மிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறதே. எல்லா நன்மைகளினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.